கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். எல்லாரும் மனிதனும் கடவுளோட சக்தி இருக்குதுன்னா, இல்லை கடவுள் இருக்குதுன்னா, எல்லாருக்குள்ளும் கடவுள் இருக்குது, அதில் மாற்று கருத்துலாம் இல்லை. நாய்க்குள்ளே சின்ன சின்ன புழுக்குள்ளோ அணுக்குள்ளவும் வெற்றிடம் இருக்குது, அந்த வெற்றிடம் தான் கடவுளாக இருக்குது. ஸோ கடவுள் இல்லாத இடமே இல்லை, உள்ளே வெளியே. ஒரு பொருளுக்குள்ளே ஒன்றா தான் இருக்குது கடவுள் இருக்குது, ஒரு பொருளுக்கு வெளியே ஒன்றா தான் இருக்குது கடவுள் தான். கடவுள் இல்லாத இடமே இல்லை. கடவுள் இல்லாத இடம் இல்லைன்னா மனுஷங்களுக்குள்ள ஏன் மாறுபாடுன்னா, மாறுபட்ட பொருள் தான். ஒவ்வொரு மனுஷனும் தனித்தனியாக செய்யப்பட்டுக்குது. எப்படி ஒரு தண்ணி நீங்கள் எந்த பாட்டிலில் அடைக்கிறீங்களோ அந்த பாட்டிலோட வடிவம் பெறும், அப்படி தானே? சோம்பில் ஊற்றினா தண்ணி சோம்பில் மாதிரி இருக்கும், பிளாஸ்டிக் டப்பாவில் ஊற்றினா பிளாஸ்டிக் டப்பாவில் அந்த ஷேப்புனாவோ அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகும், வடிவம் பெறும். அந்த பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரியான வடிவம் பெறும். ஒரு வண்டுக்குள்ளே இருக்கிற கடவுள் வண்டு மாதிரி இருப்பார் உள்ளோ, அப்படி தானே? அந்த வெற்றிடம் எப்படி தான் இருக்கான், ஒரு புழுக்குள்ளே. ஒரு நாய்க்குள்ளே எப்படி இருப்பார்னா நாய் மாதிரி இருப்பார் கடவுள். அதனால தான் இந்து மதத்தில் எல்லாத்தையும் கும்பிட்றாங்க. மரத்தை கும்பிட்றது, பாம்பு கும்பிட்றது, கல் கும்பிட்றது. இந்து மதத்தில் கண்டதுக்கெல்லாம் சல்யூட் வச்சுருவான். ஏன்னா எல்லாத்துக்குள்ளே என்ன இருக்குது, கடவுள் தான் இருக்குது, மாற்று கருத்தே கிடையாது. நிகரற்றது, எல்லை இல்லாதது. நீங்கள் ஒரு கல்லை கும்பிட்றதுக்கு காரணம் கடவுளுக்கு நிகர் வச்சு இல்லை, அதுக்குள்ளவும் கடவுள் இருக்குதுன்றதுக்காக. கடவுளை கட்டி பிடிச்சிக்க முடியாது, ஒரு கல்லை கட்டி பிடிச்சிக்க முடியும். அதுக்காக என்ன பண்ணுறான், கல்லை கும்பிட்றான். ஒரு மரத்தை கட்டி பிடிச்சிக்க முடியும், இல்லை மரத்துக்கு தண்ணி ஊற்றி வாழ வைக்க முடியும். அப்போ கல்லை மண்ணை இதெல்லாம் கும்பிட்றது ஒன்றும் தப்பு இல்லை. தெய்வம் அது பேர், அதுங்களாம் என்ன தெய்வம், அதுக்குள்ளே இருக்கிறது கடவுள். அப்போ ஒன்று போல் இருந்தால் அசிங்கமாக இருக்காது. எல்லாரையும் இப்படி யோசிச்சுப்போம், எல்லாரையும் ஆம்பளையா இல்லை எல்லாரையும் பொம்பளையா படிச்சுட்டான். நம்ம நிலமை என்ன, ஒரு போதை இருக்கும் வாழ்க்கையில், ஒரு கிக்கு இருக்கான், ஒரு சுவரணையும் இருக்காது. எல்லாம் மொயன்னு இருந்தால் எப்படி இருக்கான், நல்லா இருக்காது. எல்லாம் மேடாக இருந்தால் எப்படி இருக்கான், நல்லா இருக்காது. மேடு பள்ளம் நிறைந்தது தான் வாழ்க்கை என்பது, அப்படி தானே? அந்த மேடும் பள்ளமும் கூட ஒரே மாதிரி இருந்தால் எப்படி இருக்கான், காலிப்பறி வச்சு அழுந்தா பார்த்து நிற்க முடியும், அப்படி கிடையாது. ஸோ கடவுள் எல்லாத்துக்குள்ளே இருந்தாலும் தனித்தனி வடிவமாக தான் இருக்கும். ஸோ பொருள்களை பொறுத்து கடவுளோட தன்மை என்ன ஆகும், மாறும். புரிஞ்சுக்கிறத பொறுத்து கடவுளோட தன்மை மாறும். மற்றதெல்லாம் பொருள்களாக நீங்கள் நினச்சிக்கோங்க. 5 அறிவு வரைக்கும், 6வது அறிவு உள்ளது மட்டும் பொருள் நிறைந்ததாக இருக்குது. பொருளுக்கான விளக்கத்தை கண்டுபிடிச்சி வச்சுருக்குது. வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்னு கண்டுபிடிச்சிருக்குது. எவனோ ஒருத்தன் கண்டுபிடிச்ச அர்த்தத்தை நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஃபாலோ பண்ணின்னு மனசாட்சி அதுன்னுங்கிறீங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கான அர்த்தத்தை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, உங்களுக்கான வடிவம் எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சானா நிம்மதியாகவும் நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க. அதுதான் கோர்ஸாக வச்சு 40 நாளுக்கு வாங்க, இல்லை ஆனந்த வாழ்க்கை வாங்க அப்படின்றது. இந்த பக்கம் டெக்னிக்கலாக நீங்கள் குவாலிஃபைட் ஆகிறதுக்கு உபதேசம் ஒன்று சொல்லித்தரது. ஸோ கடவுள் தனித்தனியாக ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே இருந்தாலுமே, நான் எனக்குள்ளே கடவுள் சுமக்கிறேன்னு எல்லாருமா உணர்றான். கண்மூடித்தனமாக கடவுள் இல்லைன்னே ஒருத்தன் சொல்கிறானே, கடவுள் இல்லை அப்படின்றான். கண்மூடித்தனமாக இதான் கடவுள்னு வர சொல்கிறானே, தெய்வம். இப்போ கூட முருக கடவுள் ஒரு நடிகை ஒருத்தர், அவங்க திருப்பரங்குன்றத்தில் வழக்கு ஏற்றணுமா, 96லேயே சட்டம் கொடுத்துட்டாங்களாம், நீங்கள் விளக்கை ஏற்றிக்கலான்ட்டு. ஒரு நடிகை கூப்பிட்றாங்க, தமிழ் கடவுள்ன்றாங்க. தமிழ் தெய்வம். முருகர் யார், தமிழ் தெய்வம். உலக மக்களே, உலக தமிழர்களே வாங்க. எதுக்கு, தமிழ் கடவுளை கும்பிட்றதுக்கு. தமிழ் கடவுள் ஒன்று, இந்தி கடவுள் ஒன்று, மலையாள கடவுள் ஒன்றா இருக்கான். தெய்வம் தான் நிறையா. அப்போ புரியாதவங்க விளம்பரம் ஆகிட்டு அவங்களே செலிப்ரிட்டின்னு நினச்சிக்கின்னு ஏதோ ஒரு கட்சியில் போய் சேர்ந்துவிட்டு எப்படி கூப்பிட்றாங்க வரவங்களெல்லாம். வழுக்கு ஏற்றுங்க, நல்லது, உங்கள் இஷ்டம், முருகனை கொண்டாடுங்க, அதெல்லாம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது தெய்வம், அது கடவுள் இல்லை. அது என்ன இல்லை, தெய்வம் இல்லை. எத்தனை வாட்டி சொன்னாலும் புரிஞ்சிக்கலையே, என்ன செய்யலாம்? அப்போ எவனா அதெல்லாம் அறிஞ்சு புரிஞ்சு ஒன்று உங்களுக்கு சொல்லிட்டான்னா நீ என்ன பண்ணுகிற அதை வச்சுக்கின. அதே மாதிரியே ஜெரஸ் காப்பி மாதிரி பேர செய்யலாம். நான் சொன்னால் கூட நீ யோசிக்கின்றேன். நான் கடவுள் இல்லைன்னா அது எப்படி நீ இருக்கிற, அதுதான் என்னுடைய கேள்வி. கடவுள் இருக்குதுன்னா அது எப்படி என்னை ஏழையாக வச்சுருக்கோம்? அப்போ கடவுளோட வேலைன்னா யார் யோசிக்கணும்? கடவுள் இருக்குது, எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குது, வாழ்கிறதுக்கு, உயிராக இருக்கிறதுக்கு. சந்தோஷமாக வேண்டியது யார் வேலை? அவ்வளோதான். அப்போ ஆளாளுக்கு சந்தோஷத்துக்கு இலக்கு மாறுவது. ஒருத்தனுக்கு ஜானி வாக்கரு, ஒருத்தனுக்கு ஜாக் டேனியலு, அப்படி தானே? ஒருத்தனுக்கு பியரு, ஒருத்தனுக்கு 5000, அப்படி தானே? அப்படிலாம் சொல்லக்கூடாது. சாமி இதெல்லாம் சொல்லலாமா? ஐயோ, இந்த காரைக்குடிலேருந்து ஒரு அக்கா வராங்க, ஜானி வாக்கர் மாதிரி இருக்காது, ஓல்டு மங்கு மாதிரி இருக்காது, அந்த வயசான கிழமை மாதிரி இருக்காது, ஓல்டு மங்கு மாதிரி இருக்காது, ஜானி வாக்கராயிரு. இப்போ அந்த சரக்கு பேராக சொல்லி ஒருத்தர் பேசுனாங்க. அந்த ஷார்ட்லாம் மனப்பாடம் பண்ண முடியல என்னால். அந்த சரக்கு பேர் வச்சே பேசுகிறாங்க, அப்படி தானே? நீங்கள் ஏன் ஓல்டு மங்காக்குறீங்க, ஜானி வாக்கராக இருக்கலாம் தானே?
அப்போ ஏன் எனக்கு வந்து எல்லோரும் ஓல்டு மங்கா இல்லை கேட்கலாம், கேட்கக்கூடாது. எல்லோரும் ஜானி வாக்கரா இல்லை கேட்கலாம், கேட்கக்கூடாது. வேறு வேறு ஃப்ளேவர் தேவைப்படுது. ஸோ கடவுள் பலவிதமான ஃப்ளேவரில் நம்மளை படைச்சிருக்கிறார். பறவைகள் பலவிதம், ஒன்றும் ஒரு விதம். அதுதான் அழகு. நம்ம எல்லாம் ஒரே மாதிரி இருந்தால் எவன் பண்ணட்டி எவன் பொருத்தம் தெரியாது, நம்ம எவன் புள்ளன்னு தெரியாது. கரெக்ட் தானே? இப்போ என் பிள்ளைக்கு அடையாளம் என்ன தனி, என் பொண்ணுக்கு அடையாளம் தனி, என் மனைவிக்கு அடையாளம் தனி. எப்படி தானே? எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறீங்க, கன்ஃபியூஸ் ஆகிடும். எல்லோரும் ரேவதினா என்ன ஆகும்? டென்ஷன் ஆகிடுவாங்க. ஐயா நான் ரேவதி இங்கே உட்காந்துக்கிறேன், நீங்கள் அவங்கள கூப்பிட்றீங்க, நமக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நம்ம என்ன ரோபோவா? நம்ம இல்லை, நம்மலாம் யார்? மனிதர்கள் எப்படி தான் இருப்போம், யூனிக்கு, தனித்தனி வடிவம் பெற்றிருப்போம். என்ன மாதிரி ஒன்று இந்த உலகம், இந்த கடவுள். நன்றி சொல்கிறத விட்டு எல்லாருக்கும் ஒன்று தானே, எல்லோரும் ஏன் ஒரே மாதிரி சிந்திக்கிறேன்? எல்லாம் ஒரே மாதிரி சிந்திச்சா என்ன ஆகுறது? நல்லதா இது? நல்லது கிடையாது. இப்போது எல்லாருமே மாட்டுக்கறி மட்டும்தான் சாப்பிடுவோம். நாடு என்ன ஆகும், மீன் என்ன ஆகும்? என் பேச்சு கேட்டுவிட்டு சிவயோகி சொல்லிட்டாரு, நாங்கள் என்ன தான் சாப்பிடுவோம், இனிமேல் போட்டு சாப்பிட்டா மாட்டுக்கறி அப்படிலாம் நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. அது ரெண்டாவது விஷயம். அப்படி சாப்பிட்டா என்ன ஆகும் நிலமை? நல்லது இல்லை. இன்னொரு விஷயம், எல்லோரும் மாடு மீன் கறியெல்லாம் சாப்பிட்டு இருந்தாக்கா அல்மா இலை தழையெல்லாம் என்ன ஆகுது? சில பேர் புல்லை மட்டும் சாப்பிட்டு சாகணும், அப்போ தான் நமக்கு என்ன கிடைக்கும், மற்றதெல்லாம் கிடைக்கும். அவங்களாம் அடுத்த ஜென்மத்தில் புல்லாக பிறக்க போகிறாங்க. புரியுதா? நீங்கள் மாடை சாப்பிட்டா மாடாக பிறப்பீங்க, ஆடை சாப்பிட்டா ஆடை பிறப்பீங்கன்னு சொன்ன ஒன்று பயன்ட்டிங்களா இல்லையா? அப்போ புல்லை சாப்பிட்டா என்ன ஆவீங்க? நெல்லை சாப்பிட்டா என்ன ஆவீங்க? சப்பாத்தி சாப்பிட்டா என்ன ஆவீங்க? அல்மா உங்களை அடுத்த வாட்டி மாவா வந்து உங்களை உருட்டி விடுவாங்க. இது தமாசா பேசிக்கிறான் தானே? இதெல்லாம் நல்ல இதா இல்லையா? எல்லாருமே தான் ஆட்டுறாங்க. அது என்ன இது, ஒரு பாட்டுக்கு எல்லோரும் டான்ஸ் ஆடினாங்க, அப்படி ஒரே மாதிரி போட்டாங்க. ஆனாலும் ஆளுக்காளுக்கு இடுப்பு மாறுது இல்லை, அப்படி தானே? அது என்ன அது, பொதிய ஏற்றி வண்டியில் பொள்ளாச்சி சந்தையில் விருதுநகர் வியாபாரிக்கு செல்லகன்னு பாடுறீங்களா? அது ஆட்டினாங்க. ஆனால் ஏன் நம்ம எல்லாரையும் பார்த்தோம்? ஒரே பாட்டு தானே, இடுப்பு சைஸ் வேறு, சிரிக்கிற சைஸ் வேறு, அந்த ரிதம் வேறு மாதிரி இருக்குது. தனித்தனியாக இருக்கிறது தான் அழகு, தனித்தனியாக இருக்கிறது தான் அழகு. அவங்கவுங்களும் வேறு வேறு மாதிரி சிந்திச்சா தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும். இதெல்லாம் சுவாரஸ்யமாக இருக்காது. சுவாரஸ்யமாக இருக்கா? நல்லது. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு, ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம். எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு இருக்குது, பயன்படுத்திக்க பாருங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.